வணக்கங்க. இது பூபதி குமார், ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட் 3 மாஸ்டர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். 6 வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குங்க. கரிம மற்றும் இயற்கை முறையில் வந்து கருப்பு கவுனி பண்ணிகிட்ருக்குறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 ஏக்கரை வந்து கருப்பு கவுனி வந்து பண்ணிகிட்ருக்குறேங்க. இது வந்து நியர்லி வந்து ஹார்வெஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது, அறுவடை கண்டிஷனில் இருக்குதுங்க. எல்லாமே வந்து பால் பிடிச்சி குதிரம்பு கொஞ்சம் ஆஞ்சிருச்சுங்க. ஸோ 1-2 பவேரியாவும் ஆக்டினோவும் கொடுத்துமே 1-2 கொடுத்துக்கட்டை இருக்குதுங்க ஆக்சுவலாக. ஓகே, ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைங்க. வருஷம் பார்த்திங்கன்னா வந்து 10% வரைக்கும் வந்து ஈல்டு லாஸ் இருக்கும். இந்த வருஷம் ஒரு டைம் கொடுக்கட்டே வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்க. ஸோ கொடுத்துக்கட்டை இல்லை தண்டு துளைப்பான ஆக்சுவலாக இது வந்துன்னு வச்சுங்க. இது நார்மலாக வந்து கருப்பு கவுனிலையுமே உங்களுக்கு பேர் என்ன காளை நமக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து இலுப்பை பூ சம்பா. ஸோ ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெம் போடுறது தான் ப்ராப்ளங்க ஆக்சுவலாக. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ்னாலும் வந்து பவேரியா பேசினாமல் ஆக்டிவாமல் கொடுத்துருங்க ஆக்சுவலாக. ஸோ நல்ல ஈல்டு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த வருஷம் ஒன்றும் பெருசாக நான் ஒன்றும் கவனிச்சிக்கலைங்க. நேச்சுரல் ஃபார்மிங் தான் சொல்லலாம். கடைசியில் தான் ஒரு 3 ஸ்ப்ரே கொடுத்துருக்கு. 3 ஸ்ப்ரேனா ஒன்றா பவேரியாவும் ஆக்டினம் ஒன்று கொடுத்துங்க. அப்புறம் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு பேர் என்னங்க மைக்ரோநியூட்ரியன்ட், ஆக்சுவலாக ஆர்கானிக் மைக்ரோநியூட்ரியன்ட்டு. அதுக்கடுத்தது வந்து வேறு என்ன அவ்வளோதான் கொடுத்தேன். அது ஒரு ஸ்ப்ரே கொடுத்தேன். அதுக்கடுத்து வந்து என்னோடய ஜூனியர் கார்த்திக் இல்லை ஜான்சன் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக, அவங்க கூப்பிடுவாங்க. அவங்க வந்து ஆர்கானிக் உரம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு டைம் வாங்கி போட்டது ஆக்சுவலாக. அவ்வளோதானுங்க. ஒன்றும் பெருசாக இந்த தடவை ஒன்றும் இல்லைங்க. ஸோ அந்த களை தான் வந்து இந்த தடவை வந்து கரெக்டாக எடுக்காத விட்டுங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு கோனாபீட்டர் போடாத விட்டேன். பட் எக்ஸ்பெக்டட் ஈல்டு வந்து நீங்கள் வந்து எல்லோரும் மேக்ஸிமம் எடுக்கிற ஈல்டு வந்து நான் எடுத்துருவேங்க ஆக்சுவலாக. 1500 கிலோ எடுத்துருவேங்க. நான் நார்மலாக 2000+ கிலோ எடுக்கணும் அப்படிங்கிற இதில் உழைப்பேங்க. அதே மாதிரி எடுப்பேங்க. ஸோ இந்த தடவை வந்து அதுக்கான உழைப்பு இல்லை. ஸோ இயற்கை விவசாயத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உழைச்சா மட்டும்தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஈல்டு எடுக்க முடியும். உங்களுக்கு வந்து இன்புட்ஸ், அதாவது வந்து இடுபொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தயாரிச்சிக்கலாம். இப்போ நிறையா வந்து மார்க்கெட்டில் நல்ல குவாலிட்டியான இடுபொருளாக கிடைக்குதுங்க ஆக்சுவலாக. மைக்ரோநியூட்ரியன்ஸ் தான் ப்ராப்ளங்க. இந்த மைக்ரோநியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆர்கானிக்காக நிறைய கிடைக்குதுங்க. அப்புறம் வந்து பயோபொட்டாஸ் மெக்னீசியம் கலந்து கிடக்குதுங்க. தலைமணி, சாம்பல் சத்து, கால்சியம், மெக்னீசியம் எல்லாமே ஆர்கானிக்கில் கிடைக்குதுங்க. எதுவுமே கிடைக்காதெல்லாம் எதுவும் இல்லைங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த சீசனில் நம்ம வந்து கரெக்டான டைமில் வந்து அதை கொடுத்தா போதுங்க, கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழதானியம் போட்டுருக்கணுங்க. பழதானியம் போட்டு உழவு ஊட்டிட்டு அப்புறம் வந்து இது வந்து தலைமணி, சாம்பல் சத்து, மெக்னீசியம், துத்தநாக சத்து, இதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து கனஜீவ மருந்து விடணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு வந்து ஒரு 100 கிலோ வந்து புண்ணாக்கு கலவை வந்து உள்ளே போடணும் ஆக்சுவலாக, அடியுரமாக. ஓகேங்களா? எது விலை கம்மியாக இருக்குது அதை போட்டால் போதுங்க. 30 ரூபாய்க்கு எது இருக்குது அதை மட்டும் போட்டால் போதுங்க. கடலை புண்ணாக்கெலாம் வந்து 50-60 ரூபா வருங்க. இப்போ 55 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அதை பவுடர் பண்ணிங்கன்னா வந்து அப்படி இப்படின்னு வந்து கொண்டு வந்து 60 ரூபா ஆயிருங்க. இதில் தேங்காய் புண்ணாக்கு விலை கம்மிங்க, எள்ளு புண்ணாக்கு விலை கம்மிங்க. எது கம்மியாக இருக்குதோ அதை மட்டும் போடுங்க ஆக்சுவலாக. அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தலைச்சத்து வந்து கொடுக்குறது வந்து குறைச்சிக்குங்க. அப்போ தான் வந்து கீழே விழுகாத இருக்கும். கீழே விழுகாது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மகசூல் வந்து கரெக்டாக இருக்குங்க ஆக்சுவலாக. வந்து நீங்கள் வந்து பாதி பால் ஏறும்போதே வந்து நீங்கள் கருப்பு கவுனி 6 அடிக்கு மேலே வந்துடுங்க. அப்போ கீழே சாஞ்சிருங்க. ஸோ கீழே சாஞ்சதுனால ஒன்றும் வந்து கீழே உழுகாதுங்க. பட் வந்து நீங்கள் பால் ஏறுறது அது குவாலிட்டியான கிரைன் ஃபில்லிங் ஆக்சுவலாக வந்து அந்த திரட்சியாக வரதை வந்து இதாகுங்க. ஸோ உங்களுக்கு நார்மலாக கருப்பு கவுனியில் வந்து நல்ல விளைச்சல் இருந்ததுன்னா வந்து பச்சை நெல் அரைச்சிங்கன்னா வந்து 80%, 75% ரெக்கவரி ரேட் கிடைக்குங்க. 100 கிலோ வந்து நெல்லை போட்டிங்கன்னா 75-80 கிலோ அரிசி கிடைக்குங்க. இல்லை வேக்காடு போட்டு போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 70-75% கிடைக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்ல விளைச்சல் இருக்குன்னு அர்த்தங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாத வந்து எல்லா நியூட்ரியன்ஸோடு உங்களுக்கு வந்து நல்ல அரிசி கிடைக்குங்க ஆக்சுவலாக. ஸோ ஏதோ இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு பண்ணாதீங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டாக கொடுங்க. நோய் தாக்குதல், பூச்சி வந்துன்னா அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வந்து கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. 4 பேர்த்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் நிறைய வெப்சைட் இருக்குது இன்றைக்கெலாம். எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்குது, எத்தனையோ ஃபேஸ்புக்கில் எத்தனையோ வீடியோஸ் வருது. அதை பார்த்தே பண்ணலாங்க ஆக்சுவலாக. நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். ஒன்று இது
கோட்டையெல்லாம் வரலையே அப்படின்ட்டு. வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்களே பாருங்கள் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹாவ் அ ப்ளசன்ட் பியூட்டிஃபுல் ப்ளஸ்ட் டே. தேங்க்யூ.